டிஜிட்டல் லைப்ரரி போட்டுருக்கான். நீங்க இந்தியன் டிஜிட்டல் லைப்ரரி வந்துருச்சு. எல்லாத்தையும் நீங்க வீடியோ பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு வாசிக்கலாம். நிறைய வேகமாக உலகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நான் மலேசியாவில் இருக்கக்கூடிய அந்த சிங்கப்பூர்ல இருக்கிற நூலகத்தில் போனப்போ ஒரு 3 பேர் படிச்சுட்டு இருந்தோம். நான் ஒருத்தர் தான் பேப்பர் பேனா வச்சு எழுதிட்டு இருந்தேன். மீதி 299 பேரும் கையில லேப்டாப் வச்சுக்கிட்டு படம் டைப் பண்ணிட்டு இருப்போம். அதனால இன்றைக்கு சிங்கப்பூர்ல பேப்பர் கடையோ சராசி கடையோ இல்ல. ஒரு காலத்துல புத்தகமும் இல்லாமல் போயிட்டோம். எல்லாமே ஆன்லைன்ல வந்துடும். காலம் மாறிக்கொண்டு இருக்கிறது. நான் 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைச்சு சொன்னேன். ஒரு காலத்துல புத்தகம் நுழைச்சலுடைய மாதிரி பார்க்கிற காலம் வரும்னு சொன்னேன் நண்பர்களே. இன்றைக்கு நூலகத்துல போனா யாரும் ஒரு பேனாவோ தாளோ இல்லாமலே அத்தனை பேர் படித்துக் கொண்டு தட்டச்சு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நீங்க நூல்கள் இருக்கிற பகுதியை விட அங்க சிடி அடிக்கிறது இருக்கிற பகுதி பென்ட்ரைவ்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிறது, அங்க டிஜிட்டல் லைப்ரரியில் நீங்க என்னென்ன புத்தகத்தை எடுத்துக்கலாம் கூட்டம் மிகுதியாக இருக்கிறது. காலத்துக்கு ஏற்ப நீங்கள் உங்களை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், நான் எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன், நான் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கிறேன், நான் தமிழ் லிட்டரேச்சர் படிக்கிறேன், எனக்கு எதுக்கு கணினி அறிவு என்று நினைத்தால் நீங்கள் இந்த காலத்தில் ஓடுகிற ஓட்டத்தோடு ஓட முடியாது. கணினியில நீங்கள் கேட்கிற போதே விண்ணப்பத்தில் அத்தனையும் கேட்கலாம். நீங்க கணினியில என்ன முடிச்சிருக்கீங்க, கூடுதல் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது, உங்களுக்கு ஜாவா தெரியுமா, நீங்க சி பிளஸ்ல என்ன பண்ணிருக்கீங்க, இப்ப என்ன ஆண்ட்ராய்டுல நீங்க என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, அப்ப நீங்க விண்ணப்பம் கேட்கிற போதே கேட்கிற வேலை இது. தமிழ் கோர்ஸ் பத்திரிக்கையில சப்போர்ட்டிக்கு கேள்வி விளம்பரம் கொடுக்குறான். விளம்பரம் கொடுக்குறப்போ நீங்க ஆண்ட்ராய்டுல என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, இன்னைக்கு இருக்கிற வேர்ல்ட்ல நீங்க என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னு கேட்கறாங்க. இல்ல நான் தமிழ் எம்ஏ முடிச்சிருக்கேன், தமிழ்ல பிஹெச்டி முடிச்சிருக்கேன், வெளியே போறாங்க. அப்ப நண்பர்களே, காலத்துக்கு ஏற்ப அதனாலதான் நான் பேசுகிற போது ஒரு கருத்தை சொன்னேன். நம்முடைய பாடத்திட்டங்கள் கூட நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றதுக்கு 70 விழுக்காடு 80 விழுக்காடு நாம் படித்த பள்ளி கல்வியும் கல்லூரி கல்வியும் நமக்கு பயன் தராது. 20 விழுக்காடு தான் பயன் தரும். 80 விழுக்காடு நீங்கள் தான் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் படிக்கும்போது என்னுடைய கல்லூரி பேராசிரியரோ பள்ளி ஆசிரியரோ நீங்க சொன்னா பத்திரிகையை எழுதுங்க அப்படின்னு சொல்லல. நானா தான் நீங்க மறைமுறை பிறந்தனாலா ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவரை பத்தி படிச்சு ஒரு கட்டுரை எழுதுவேன், திருப்பி விட்டுருவான். அப்புறம் பார்ப்பேன், சரி இன்னைக்கு யாருடைய பிறந்த நாள், சரி இன்னைக்கு இவரை பத்தி எழுதுவேன், திருப்பி விட்டுருவான். எதையாவது புதுசா ஒரு மொழியில இருந்து ஒரு கருத்து எடுத்து நான் படிச்சது தமிழ் மொழியில இருந்து நான் படிச்சு அதை ஒரு எண்ணெயை வாங்கி அப்புறம் அதை 2 பாயிண்ட் இது புதுசா எழுதுவான். ஏன்னா அந்த ஆசிரியருக்கு தெரியாது. அப்ப வீரமானவர்கள் மொழிகள் முன்னோடின்னு போட்டேன். உடனே அதை பத்திரிகையில் பதிச்சுட்டான். அப்ப நண்பர்கள, நீங்கள் மற்றவர்களை விட வேறுபட்டு சிந்திக்க வேண்டும், புதிய பாதைகளை பார்க்க வேண்டும். அப்படி நீங்கள் பார்த்து நீங்கள் எழுதி நீங்க உங்களுடைய துறை சார்ந்த இடங்கள் நிறைய எழுதுகிற போது நீங்க இந்த கல்வி துறையில வளர முடியும். பிற துறையிலே நம்முடைய மாணவர்கள் சொல்ற மாதிரி இந்த அனுபவ கல்வியையும் வளர முடியும். ஆகையினால பள்ளி கல்வியும் கல்லூரி கல்வியும் கடைகால் அடிக்கட்டுமாமா. நாம் பெறுகிற அனுபவம் என்பது அது செங்கல். நீங்கள் அதற்கு பிறகு செய்கிற சாதனை அதில் மேல் இருக்கிற கூரை நீங்கள் சாதிக்க வேண்டும், நிறைய சாதிக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய இந்த சிவசக்தி கல்லூரியில் இருக்கக்கூடிய இந்த பட்டறிவு தான் அடிப்படையாக இருக்கும் என்ற கருத்தை சொல்லி வாய்ப்பு நன்றி கூறி நம்முடைய அம்மா பேரவர்களுக்கும் இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.